ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாஸ்டர் கேமில் எப்படி த்ரெட் மில்லிங் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இந்த பிளாக்கில் சென்டராக ஒரு த்ரெட் மில்லிங் போட்டு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு M18x1.5 பிச் இருக்கிற த்ரெட்டை வந்து போட்டு காட்ட போகிறேன் த்ரெட் மில்லிங்கில். த்ரெட் மில்லிங் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு டூலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம M18x1.5 த்ரெட்டு போடுறதுக்கு ப்ரீ ட்ரில்லோட சைஸ் வந்து 16.5. அது எப்படின்னா மேஜர் டயா மைனஸ் பிச்சு. நான் அதுக்காக இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன் சென்டரில் ட்ரில் போடுறதுக்காக. ட்ரில்லோட சைஸ் வந்து டயா 16.5. அதுக்காக நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அடுத்து த்ரெட்டோட மேஜர் டயா வந்து 18. அதுக்காக இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் போய் டூல் பாத்தில் ரைட் கிளிக் பண்ணி மில் டூல் பாத் ட்ரில். ஓகே, என்டிட்டிஸ் ஃபஸ்ட்டு ட்ரில்லு போட போகிறோம். அதனால் 16.5 சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே டூலில் போய்ட்டு இங்கே ரைட் கிளிக் க்ரியேட் நியூ டூல், அதில் ட்ரில்லில் ஓகே, இதில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம இப்போ 16.5 போட போகிறோம். செலக்ட் பண்ணி ஃபினிஷ். அப்புறம் கட் பேராமீட்டரில் பெக்ட்ரில் வச்சுக்கலாம். பெக்கிங்கோட வேல்யூ வந்து 5 mm. லிங்கின் பேராமீட்டரில் இல்லை அப்சல்யூட் வச்சுட்டு டெப்த்து வந்து ஒரு -55 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ட்ரில்லுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து த்ரெட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அதே மாதிரி ரைட் கிளிக் மில் டூல் பாத், இங்கே சர்க்கிள் டூல் பாத்தில் த்ரெட் மில் அதை கொடுத்துக்கோங்க. என்டிட்டிஸ் இந்த 18 mm சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து டூலில் இங்கே த்ரெட் மில் ரைட் கிளிக் க்ரியேட் நியூ டூல், இங்கே த்ரெட் மில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம மெட்ரிக் வச்சுக்கிட்டு இங்கே பிச்சு கொடுக்கணும் 1.5. அப்புறம் இங்கே அவுட் சைடு டயாமீட்டரில் நம்ம டூலோட டயாமீட்டர் கொடுக்கணும். நான் ஒரு 13.716 ஸ்டாண்டர்ட் டூல் டயா கொடுத்துக்கிறேன். இது வந்து இன்செர்ட்டோட கட்டிங் லென்த்து. இது நீங்கள் என்ன இன்செர்ட் எடுக்கிறீங்களோ அதை பார்த்து இங்கே கொடுத்துக்கணும். நான் ஒரு 14 mm எடுத்துக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்புறம் ஃபினிஷ். இப்போ கட் பேராமீட்டரில் நீங்கள் இங்கே நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டீத்தல் இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது எப்படி கால்குலேட் பண்ணுன்னா அந்த 1.5 பிச்சையும் உங்கள் அந்த கட்டிங் லென்த்து இங்கே டூலோட கட்டிங் லென்த்தையும் அதுவாக டிவைட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துரும் வேல்யூ. இந்த கட்டிங் லென்த்தையும் பிச்சையும் டிவைட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து த்ரெட்டோட பிச் எவ்வளோ அதை கொடுத்துக்கணும். த்ரெட்டோட ஸ்டார்டிங் ஆங்கிள் இது வந்து 0 டிகிரியில் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான டிகிரியில் ஆரம்பிச்சிக்கலாம். அது இங்கே 0லே இருக்கட்டும். இது அலவன்ஸ் ஓவர் கட். இது வந்து உங்களுக்கு டெப்த்து 1.5 விட இன்னும் அதிகமாக போகணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம். த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஓவர் சைஸ் ஆகிரும், அது வேணும்னா கொடுத்துக்கோங்க. நீங்கள் டேப்பர் ஆங்கிள் வந்து நீங்கள் வந்து NPT த்ரெட்டு போட்டிங்கன்னா இதை வந்து உங்கள் டிகிரி கொடுத்துக்கோங்க. இதில் கம்ப்யூட்டர் இல்லைன்னா கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ஐடி த்ரெட்டா ஓடி த்ரெட்டான்னு கேட்குது. நம்ம ஐடி த்ரெட்டு தான் போட போகிறோம். இப்போ ஐடியிலே இருக்கட்டும். ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு கேட்கும். ரைட் ஹேண்ட் கொடுத்துக்கோங்க. டாப் டு பாட்டமா இல்லை பாட்டம் டு டாப்பான்னு கேட்கும். இப்போ இது வந்து த்ரூ ஹோல்ன்றனால நான் டாப் டு பாட்டம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஹோல் அப்படின்னா நீங்கள் பாட்டம் டு டாப் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிப்போட ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து லீடின் லீட் அவுட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்டட் சென்டர் வச்சுக்கோங்க. அடுத்து மல்டி பாசஸ் உங்களுக்கு இப்போ வேணும்னா கொடுத்துக்கலாம். இது இப்போ நான் 1.5 mm டெப்த்து, அதை நான் ஒரு 5 பாஸாக எடுக்கிறேன். அப்போ இங்கே வந்து எவ்வளோ ஸ்டெப் ஓவர் கேட்குது, 1.5 டிவைடட் பை 5 பாஸ் கொடுத்தீங்கன்னா 0.3 5 பாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஃபினிஷில் வந்து நம்பர் ஆஃப் ஃபினிஷ் பாசஸ் கேட்கும்.
எனக்கு ஒரு 2 பாஸ் ஃபினிஷிங் ஓடட்டும். அதோட ஸ்டெப் ஓவர் வந்து 0.1 கொடுத்துக்கலாம். இது நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் பாசஸ். இது வந்து த்ரெட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக 2 பாஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபினிஷிங்க்கு மட்டும் உங்களுக்கு வேறு ஃபீடு, வேறு ஸ்பிண்டில் ஸ்பீடு வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள். அதேமாதிரி லிங்கின் பேராமீட்டரில் போயிட்டு இங்கே அப்சல்யூட் வச்சுட்டு உங்களோட த்ரெட்டோட டெப்த்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து -55 கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து த்ரெட் மில்லிங்கோட ப்ரோக்ராம் வந்துடும். இது எப்படி பார்க்குறதுன்னா சிமெட்ரிக்கில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பாத் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது எப்படி ஓடுன்னு இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 5 பாஸ் கொடுத்தனால 5 டைம் வந்து போயிட்டு வரும். இப்போ ஸ்டாக் செட் பண்ணி நீங்கள் 3Dயில் கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரில்லிருந்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வெரிஃபைல வந்து ஒய்ஜி கிளிப்பிங் பிளேனில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரில்லு வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து த்ரெட்மில் போடுறோம். உங்கள் ஃபீடெல்லாம் கம்மியாக கொடுத்தனால நீங்கள் வந்து உங்களுக்கு மெதுவாக தான் எடுக்கும். இப்போ ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். 5 பாஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நமக்கு வந்து 1.5 டெப்த்தில் த்ரெட்டு ஃபார்ம் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு சிங்கிள் எஜ், இது வந்து மல்டி எஜ் இன்சர்ட்டு, நம்ம சிங்கிள் எஜ் இன்சர்ட்டை வச்சு எப்படி NPT த்ரெட்டு போடுறது நாளைக்கு பார்க்கலாம்.